அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 6/11/2025 ஐப்பசி மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7இல் சூரியன் 8இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. சந்திரனவர் ஜென்ம ராசி மற்றும் 2ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் காலை வேளையில் பண வரவுகள் சற்று சாதகமாக இருந்து ஒரு சில காரியத்தை எளிதில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை நீங்கள் பெற முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பொதுவாக அதிகாரியிடம் பேசுகின்ற பொழுது வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துவிட்டு உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது மிக மிக சிறப்பு. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன், 7ஆம் வீட்டில் புதன், மதியத்திற்கு பிறகு ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு, 5இல் சுக்கிரன், 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடைவீர்கள். தொழில் ரீதியாக இருந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் தற்போது விலகுவதால் மன நிம்மதி ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சுக்கிரன், 5இல் புதன், 10, 11 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படலாம். தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சூரியன், 4இல் புதன்,
9, 10 சந்திரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். அசையும் அசையா சொத்து வகையில் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியினை பெறுவீர்கள். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்த வேலை பளு சற்று குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளில் குறிப்பாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கே லாபஸ்தானத்தில் குரு, 3 செவ்வாய் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு என்றாலும் பகல் 11:45 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் காலை வேளையில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருக்கும். மதியத்திற்கு பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சற்று குறைந்து ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் கிடைக்கும் வாய்ப்புகளை தற்போது பயன்படுத்தி கொண்டால் மதியத்திற்கு பிறகு ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பொறுமையை கடைபிடித்தால் ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்பட்டால் ஒரு நல்ல வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக 2 நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இன்று பிற்பகல் மதியத்திற்கு பிறகு குறிப்பாக குறைந்து மனநிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன் 2 செவ்வாய் சஞ்சரிப்பதும் இன்று பகல் 11:45 பிறகு உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிக்க இருப்பதும் சாதகமற்ற அமைப்பு ஆகும். எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். தேவையற்ற மன நிம்மதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்காது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பொதுவாக நீங்கள் எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் தேவையற்ற அவப்பெயர்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பொதுவாக பேச்சில் பொறுமையோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது, ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் 6, 7 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். அதிகாரிகளுடைய ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய வாய்ப்புகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். கடந்த காலங்களில் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு நிம்மதியான நிலை உண்டாகும். அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் 3 ராகு சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். மதியத்திற்கு பிறகு சந்திரன் 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு.
உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நண்பர்களால் ஒரு சில ஆதாயத்தை பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது இருக்கிறது. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன், 11ஆம் வீட்டில் செவ்வாய் புதன் சஞ்சரிப்பதும் குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் சிறப்பான அமைப்பாகும். சந்திரன் 4, 5 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மதியத்திற்கு பிறகு ஒரு மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இருந்த சட்ட சிக்கல்கள் குறையும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்பராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் ராகு, 3, 4 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன், 6 குரு சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது மிக மிக சிறப்பு. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பொழுது சற்று கூடுதலாக இருக்கும். நம்பியவர்களே உங்களுக்கு தேவையற்ற நெருக்கடிகளை உண்டாக்குவார்கள். அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் 9ஆம் வீட்டில் செவ்வாய் புதன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். இன்று உங்கள் ராசிக்கு மதியத்திற்கு பிறகு சந்திரனவர் 3 சஞ்சரிக்க இருப்பதால் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். கடந்த 2 நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தற்போது குறைந்து ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் சற்று சாதகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு சில நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக குறிப்பாக அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்தினால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.